2026 மார்ச் மாதம் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் மெயினாக நம்ம பார்க்குறது நம்முடைய வருமானங்கள் இருக்கா, இந்த மாதம் வருமானம் இருக்குது, செலவுகள் இருக்கா, அது அதை காட்டும் கூடுதலாக இருக்குது. இதுதான் மெயினாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ உங்களுக்கு எண்ணிங்க இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் லைஃப்பில் நமக்கு எத்தனையோ விதமான எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும், அதெல்லாம் செயலாக்கம் பெறுமா, சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா இந்த மாதம் உண்டு. ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. உறவுகள்லாம் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியர் நல்லா இருக்குது. வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட்டை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு இந்த மாதம் நல்லாவும் இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து பண்ணுங்கள். எவ்வளோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இந்த மாதம் பரவாயில்ல. யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. இன்னொரு பக்கம் அரசியலாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்கள அடக்கி வாசிங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இறைவனுடைய அனுகூலத்தால் நிறைவேறும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் நல்ல இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இது இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. இந்த மாதம் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு இந்த மாதம் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஆய கலைகள் 64 எந்த கலையில் இருந்தாலும் உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள், பப்ளிசிட்டி, பாப்புலாரிட்டி கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அரசியல் இருந்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு பெரிய லெவலில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ரேஸ்லேயோ, லாட்ரிலேயோ, ஆன்லைன் பிஸ்னஸ்லேயோ, ட்ரேடிங்லேயோ, மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஆக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கை கீர்த்தி காப்பாற்றப்படும். பிஸ்னஸ்மே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. நல்ல பிஸ்னஸ் லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஜாபுமே நல்லா இருக்குது. வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு இன்சென்டிவ், ஒரு போனஸ், அரியர்ஸ் அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் எனி மானிட்டரி பெனிஃபிட் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களோட ஹையர் எஜுகேஷனில் பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். உங்களுடைய நண்பர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ நோய் குணமாகும். அது இல்லாமல் ரொம்ப நாளாக கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறைய உண்டு. ஆக ரிஷபராசியில் பிறந்தவங்க இந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பைரவரையும் குறிப்பாக பிரம்மாவையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய அத்தனை விதமான வெளிநாட்டு தொடர்பும் ஃபேவரபுளாக இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஸர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கரியரில் தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்தில் இருக்கிறது. சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க. அதுலேயும் இந்த மாதம் யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குறீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. இது வரைக்கும் எனக்கு திருமணம் டிலே ஆகிட்டு இருக்கு, மேரேஜ் நடக்கலை, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு திருமணம் உண்டு. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. பிஸ்னஸ்மே பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அது ஃபேவரபுளாக இருக்குது. இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். கவர்மெண்டால் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா நடப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லது நடக்காமல் இருந்தால் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்களும் அடிக்கடி அதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாகும். குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் எல்லாம் ஜேர்னி போகிறதுக்கான நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் திரும்பவும் உருவாகிறதுக்கும் இந்த மாதம் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. பட் செலவுகள் இந்த மாதம் பெரிய லெவலில் இருக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்பு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா கண்டிப்பாக நடக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெகக்னைஸ் இந்த மாதம் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதம் துர்க்கையும் முருகனையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு செவ்வாய் புதன் இருக்கிறது. ரொம்ப அலர்ட்டாக இருங்க, கவனமாக இருங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. குறிப்பாக இந்த மாதம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. பெரிய லெவலில் யாருக்கும் செக்யூரிட்டி கொடுக்காதீங்க. வழக்கம் போல இது ரொம்ப முக்கியம். வேலை வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக குரு சனி பார்வை உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் இருக்குது. வேலையில் எஃபர்ட் கொடுங்க, உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது. லோன் இருக்கான இந்த மாதம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு விலகும். இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா இல்லை. அடைக்க வாசிங்க. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறதுக்கு நிறைய நீங்கள் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கல்வி பரவாயில்ல. யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, நல்லா இருக்கு. எதிர்பாராத விதமாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் சகாயம். உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க அப்படின்னாலும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம். உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இதெல்லாமே இந்த மாதம் இருக்கு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க. எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அல்ல எல்லா விஷயத்திலையும் பொறுமை, கவனம். உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்க. உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கு. நெருங்கிய உறவுகளை பிரிய வேண்டிய காலம். டிராவலில் கவனமாக போயிட்டு வாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரையும் இந்த மாதம் பெருசாக நம்பி இருக்காருங்க. நீங்களே எல்லா விஷயத்திலையும் ஆடாட்டா இருங்க. இந்த மாதம் சிவனையும் பெருமாளையும் சேர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிவம். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருந்து வராமல் இருக்கும், அல்லது அதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக பண வரவு, பொருள் வரவு இந்த மாதம் இருக்குது. இது எதுக்குமே எனக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வராத பணங்கள், பென்ஷன் பணமோ, பிஎஃப் பணமோ, கிராஜுவேட்டியோ, இன்சூரன்ஸோ, டிவிடெண்டோ வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எதுவுமே இல்லைன்னா எதிர்பாராத பண வரவு, அன்எக்ஸ்பெக்டட் மணி உண்டு. இந்த மாதம் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும். குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி. இது எல்லாமே இந்த மாதம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நார்மலாக இருக்குது. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒருவேளை நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய வேலை, உங்களுடைய வேலையில் கொலீக்ஸோ சுப்பீரியரோ சப்பார்டினேட்டோ பெருசாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. நீங்களே உங்கள் ஃபீல்டில் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் உங்களுடைய கேரியரில். ஸோ அவசியம் இல்லாதே லோன் வாங்குறத கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் அலர்ட்டாக இருங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதம் கெஸ்ட் யாராவது உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக மூவ் ஆகுவீங்க. எதிர்பாராத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் இருக்கு. இந்த மாத பைரவரையும் நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல இருக்க, வருமானங்கள் உங்களுக்கு கூட முதல்ல 6ஆம் இடம் சர்வீஸ், வேலை வாய்ப்புகள் பிரமாதம், வேலை நல்லா இருக்கு. வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுத்தீங்களோ அதுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக ஜாப்ல உங்களுக்கு இருக்கு. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இல்லை. ஏதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கனாலும் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. அது இல்லாமல் இந்த கன்னி ராசியில் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது குறிப்பாக நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ரொம்ப நாளாக எனக்கு டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு, அந்த வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு திறமையான தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வளர்ப்பு பிராணிகள் வாங்க வளர்க்க வாய்ப்புகள் நிறையா உண்டு. பட் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். காதல் விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் லவ் சக்ஸஸ் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக மூவ் பண்ணுங்க. வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. இந்த மாதம் பெருசாக ஷேரு, ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன், எல்லா விதமான யூக வணிகங்களும் பரவாயில்லைங்கிறதுக்காக விட்டதை பிடிக்கும் நினைச்சு கடனை வாங்கி எதுவும் பண்ணிடாதீங்க. கன்னி ராசியில் பிறந்த அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அவார்ட்ஸ் அல்லது ரிவார்ட்ஸ் கிடைக்கும், ரெக்கக்னைஸ் உண்டு. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. ரொம்ப நாளாக நீங்கள் லோன் வாங்கி இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. பட் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ விதத்தில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்கு. அதனால் அது மாதிரி நான் மனநிலைகளை மாற்றுங்க. பெரிய லெவலில் இந்த மாதம் என்டர்டைன்மெண்ட் இல்லை. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி, புகழ் காப்பாற்றப்படும். கவர்மெண்டால காரியம் ஆகும் நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சிவனையும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்க, அது வெற்றி. இன்னொரு பக்கம் அந்த சுக்கிரன் ரேவதியோட நட்சத்திரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறது. அந்த வெற்றிக்காக நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. ஒரு பக்கம் நோயுடைய தன்மை பெரிய லெவலில் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. குறிப்பாக ரொம்ப நாளாக நான் மெடிசன் சாப்பிட்றேன், பெரிய லெவலில் நான் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் மருந்து மாத்திரைகள் அளவுகள் குறையும், வைத்திய செலவுகள் குறையும். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, கரியர் இருக்குது, வேலை இருக்குது, ஜாப் இருக்குது. பட் வேலையில் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட வேலையில் ஜாப்பை கிளியர் பண்ண முடியும். பார்த்துங்க, இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். யாரை பெருசாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. கடந்த காலங்களில் எல்லா விஷயத்திலும் நீங்கள் யோசித்துட்டு இருந்த நன்மைகள் மாதிரி ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும்.
ஏன்னா உங்களுடைய துராராமசியை குரு பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி தோஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் உண்மை. வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத ஜேர்னி இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். அத்தனை விதமான உறவுகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. பிரிஞ்சு போன நம்முடைய உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரம் நல்லா இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகளை ஜெயிப்பீங்க. பெரிய லெவலில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது. தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அடைக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதத்தில் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவனையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சபை 4ஆம் இடத்துல இருக்க. அப்படி இருந்தால் இந்த மாதம் முதல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அம்மாவுடைய ஹெல்த்லேயும் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை இருக்குது, பட் வேலையில் எஃபர்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் இருக்குது. பார்க்கும் வேலையை பெறுறதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்கும். நான் பெரிய லெவலில் போஸ்ட்டில் இருக்கேன், நான் பெரிய ஜாபில் இருக்கேன் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கிரகங்கள் வலிமையானது நல்லா அடைக்கி வாசிங்க வேலையில். ஸோ இந்த மாதத்தில் காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடியும். இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். அரசியலில் இருக்கீங்கன்னா அடைக்கி வாசிங்க. எதிரிகளால் மறைமுகமான தொல்லைகள் உங்களுக்கு இந்த மாதம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. அதுலேயும் யாரெல்லாம் ஆய கலைகள் 64, நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் இந்த மாதம் சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ வாங்குறதுக்கான வாய்ப்பு, குறிப்பாக லோன் வாங்கி வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் நீங்கள் உடைக்க மற்றவங்க பேர் வாங்குறது தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதுலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க. ஆக இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய சர்வீஸ், உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்குது. அந்த மைண்ட் செட்டப்பை நீங்கள் மாற்றுங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குழந்தைகளாம் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. அடைக்கி வாசிங்க குழந்தைகள் விஷயத்தில். இந்த மாதம் முழுவதுமே பைரவரையும் பிரம்மாவையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். இந்த மாதத்தில் தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். உங்களுடைய தேடுதல் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அத்தனை விதமான சோஷியல் மீடியாவையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் நன்மைகள் உங்களுக்கு உண்டு. வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு. விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் லாபம் இருக்குது. யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டு அத்தனையும் உங்களுக்கு உண்டு. வேலை இருக்கா, ஜாப் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஜாபில் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க. இல்லைன்னா வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, பிஸ்னஸ் நல்லா இருக்குது. குறிப்பாக சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிற பண்ணுங்கள். அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் வேண்டாம் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஃபினான்ஷியலி இந்த மாதம் பெரிய கிரைசஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. மணி ரொட்டேஷன் பரவாயில்ல.
யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், நண்பர்களால் உங்களுக்கு ஏற்றம் இருக்குது, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மை. இது எல்லாமே இந்த மாதம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் சாதகம். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகனையும் துர்க்கையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஃபினான்சியலில் உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது. எஃபர்ட் கொடுங்க, ரொம்ப முக்கியம். முயற்சி எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவலும் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். உங்களுக்கு புதுசாக இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நன்மையாக நடக்கும். அவர் பண்ண இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நல்லா இருக்குது. யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கிடைக்கும். எனக்கு வயசாகிடுச்சு, வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உண்டு. ஆல்ரெடி நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் வேலைக்கான வாய்ப்பு இந்த மாதம் நல்லா இருக்குது. நான் லோன் ரொம்ப நாளாக ஆச்சு அப்ளை பண்ணி டிலே ஆகிட்டுருக்கு, தடையாகிருக்கு. எப்போ வரும் எப்படி வரும் தெரியவங்களுக்கு லோன் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. லோன் வாங்கி இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், காரு, வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் வாங்குவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஏதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதினா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் பண்ண இந்த மாதத்தில் வழக்குகள் வந்தால் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ஸ்கில்டு லேபர்ஸை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள், நீங்கள் ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு. அது மட்டுமல்ல இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் சாதகமான கிரக நிலைகள் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட் லைஃப் நார்மலாக இருக்கும். நம்மளால் யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகர் பெருமானையும் சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண விருப்பப்பட்டவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பரவாயில்ல. வருமானங்கள் இருக்கா? கண்டிப்பாக வருமானங்கள் இருக்குது. ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா? பரவாயில்ல. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, பிரிஞ்சு போன உறவுகளை சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் குடும்பத்தில் நல்லது நடக்கலை, தள்ளி போயிட்டு இருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியவங்களுக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் பிரார்த்தனை நிறைவேறாத பிரார்த்தனைகள் இருந்தால் நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் ஃபினான்சியலாக பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு இல்லை. மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் அதன் மூலமாக ஏனிங் இருந்தாலும் பேச்சில் கவனமாக இந்த மாதம் இல்லை. இந்த மாதத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷன் சார்ந்த சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் வரும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. பட் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜாப் இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, பட் வேலையில் எஃபர்ட் கொடுத்தாலுடைய கரியர் நல்லா இல்லை. பெரிய லெவலில் உங்களுக்கு லோன் இருக்குது, கடன் இருக்குன்னா கடன் குறையும். பெரிய லெவலில் எனக்கு உடல் ஆரோக்கிய குறைவு இருக்குங்கிறவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள் அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இதெல்லாமே இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்தில் விநாயகரையும் சிவனையும் ஒரு சேர வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுடைய அரசியல் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா அந்தஸ்து புகழ் கூடும். ரேஸ்
லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கு, மியூச்சுவல் ஃபண்டு இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுமார். கணவன் மனைவிக்குள் பிரிவு, கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. இல்லைன்னா 2 பேரும் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கெரியர் பரவாயில்ல, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. வேலை தேடுறவங்க, வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க, வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் ஃபேவரபுளாக இந்த மாதம் உண்டு. லோன் அப்ளை பண்ணியிருக்குன்னா கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதம் ஏதாவது எக்ஸாமினேஷன் இருந்தால் பாஸ் பண்ணுவீங்க. பட் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். எதிரிகளாக நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது. ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. பிஆருக்கோ, கிரெடிட் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வரும். குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணீங்க, பிஹெச்டி பண்ணீங்க, தாராளமாக பண்ணுங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். கவர்மெண்டால் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு. உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விளைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்கு. நீங்கள் இந்த மாதம் பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாமல் நார்மலாக ஸ்பெகுலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட், டூர், ட்ராவல் இருக்கு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்க நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் கையில் வர்றதில்ல, சின்ன சின்ன தடைகள். இந்த மாதம் முழுவதுமே சிவனையும் குறிப்பாக துர்க்கையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.